பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய பாரங்களை, கவலைகளை யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்ட சொன்னால் தன்னுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாமா, இல்லை சொந்தக்காரங்க கிட்ட சொல்லலாமா, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கலாமா, இப்படிலாம் பண்ணினா நம்மளுடைய பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அநேகர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாரம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிச்சயமாக குறையாது பிரியமானவர்களே. ஏன்னா வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அப்பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை உண்டாக்கினவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை முன்குறித்த தேவன். அவருக்கு தான் நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் அவர் மட்டும்தான் அறிய முடியும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த பாரங்கள் எல்லாத்தையும் உண்மையாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்னா அவர் கர்த்தர் மட்டும்தான். ஆகவே அவர் மேலே, அவருடைய கரத்தில் உங்களுடைய பாரங்கள், கவலைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆதரிப்பாராம். சங்கீதம் 20:2 பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக நமக்கு வேண்டிய ஒத்தாசைகளை, அந்த பாரத்திலிருந்து, அந்த கவலைகளிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒத்தாசைகளை நமக்கு அனுப்பி நிச்சயமாக அந்த கவலைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.